உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட மனிதனுடைய பாவமே மனுக்குலத்தோடைய எல்லா கேடுகளுக்கும் காரணம் என்பதை அட்லீஸ்ட் விசுவாசிக அறிஞ்சிருக்கிறது சந்தோஷம். இந்த உலக மக்கள் இன்னும் அதிகமாக பாவம் செஞ்சு தங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க, தங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு அதிகமாக பாவம் செய்தாலும் உண்மையிலேயே திருப்தி வரல. இவ்வளோ பாவம் செஞ்ச ஒரு பாடும் திருப்தி வந்துச்சானா வரல. அப்போ பாவ சந்தோஷம் திருப்தியை கொடுக்காது. அப்போ பாவ சந்தோஷம் திருப்தியை கொடுக்காதுன்னா அதோடு விட்டுச்சான்னா இந்த பாவ சந்தோஷங்கள் நம்மை நரகத்திற்கு தள்ளுகிறதா இருக்கிறது. பாவம் குற்ற மனசாட்சியை உண்டாக்குது, தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குது, நியாய தீர்ப்பு வறுமைங்கிற பயத்தை கொடுக்குது. பயம் மட்டுமில்ல, நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு போய் ஒரு நாள் நிறுத்துது. ஏன்னா கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய அடிப்படை போதனைகள் 6 போதனைகள் இருக்கின்றன. ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின்ஸ், அஸ்திபார உபதேசங்கள் 6 போதனைகள் இருக்கின்றன. நம்பர் 1, மனம் திரும்புதல். அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அது இவங்க என்ன பண்ணுறாங்களாம், கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இதையும் அதையும் செய்கிறாங்கிறாங்களே. அதாவது ஊருக்கு நன்மை செய்கிறேன், ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்குறேன், ரோடு போட்டு கொடுக்குறேன், பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறேன், அன்னதானம் பண்ணுறேன்னு இவங்க இதெல்லாம் செஞ்சு கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறாங்களே. அது செத்த கிரியைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். 2வது, வேறு எங்கேயோ நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்கிறது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு ஞான ஸ்நானம் பெற்றால் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். அதில் மற்ற சில காரியங்களும் அதில் வருகின்றன. இதில் முக்கியமான இதை மட்டும் சொல்லிட்டு போகலாம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அடுத்து கைகளை வைக்குதல். இந்த வேறு எங்கேயும் விளங்குதோ இல்லையோ, இந்த கைகளை வைக்கிறதுங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறது. இப்போ பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார்கள். எஸ், தேவனுடைய அதாவது அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த சிறு பிள்ளைகளுக்கு வரும், உண்மைதான். ஆனால் பைபிளில் விசேஷமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன்னுடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்யும்படி அங்கே தேவனுக்கு ஒரு பலி செலுத்த போகிறானாம். பலி செலுத்த போகும்போது ஒரு ஆடு கொண்டு போகிறான்னாக்க அந்த ஆட்டு தலையில் கையை வச்சு இவனுடைய பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேலே செலுத்திட்டு பிறகு அந்த ஆட்டை கொண்டு அந்த பலி செலுத்துகிறான். இந்த கைகளை வைக்குதுங்கிறது என்ன நடந்துருச்சு, இவன்கிட்ட இருந்த பாவமெல்லாம் அந்த ஆட்டு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை பலி செலுத்தி அதை தகனிக்கிறான், அதை ஏதோ செய்கிறான். அப்போ இந்த கைகளை வைக்குதல்ங்கிறது மற்ற விஷயங்களில் மற்ற மக்கள்கிட்ட என்ன இருக்கோ எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இது ஒரு அடிப்படை போதனையில் ஒன்றுங்க சொல்லுது. அதாவது அஸ்திபார உபதேசத்திலே இதை சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரின்ஸ். அதில் இது ஒரு முக்கியமான கருத்து. என்னடா இப்போ என்ன கை வச்சான்னா எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுறான், கை வச்சு ஜெபம் பண்ணால் பரிசுத்தாவியானவர் வர்றாரு, கை வச்சு ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம். சரி, அதெல்லாம் ரைட்டியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி என்னுடைய பாவத்தெல்லாம் இந்த ஆட்டு மேலே செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த ஆட்டு தலையில் கையை வச்சு அதை வெட்டி அதை பலி செலுத்துகிறானே, அது எதற்கு அடையாளம்?
இயேசுவானவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் மேல் உலகத்தார் எல்லாரும் கையை வச்சுட்டாங்களாம், தலையை தடவி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி எல்லாருமா சேர்ந்து இயேசுநாதர் மேலே, அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்த இயேசுநாதர் மேலே கை வச்சுட்டாங்களாம். அப்படி வச்சதுனால எல்லாருடைய பாவமும் அங்கே போயிடுச்சான். இது தேவனுடைய ஒரு கணக்கில் அவருடைய திட்டமாக இருந்தது. எல்லாருடைய பாவங்களையும் என்னுடைய குமாரன் போய் ஏற்றுக்கட்டும், அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டோம், அப்படின்னா அவங்களுக்கு பாவம் இருக்காதுல்ல. எப்படி? இப்போ பாவம் செய்த ஆத்மா தான் சாகணும், அது குற்றம் செஞ்சவன் தான் அடிபடணும். ஆனாலும் நான் கிறிஸ்டியானிட்டியில் என்ன இது ஸ்பெஷல்னு சொன்னேன். மற்ற இடத்துல எது இருக்கோ இப்படி இல்லையோ, இங்கே இந்த கிறிஸ்டியானிட்டியில் கைகளை வைக்குதல்ங்கிறது ஒரு பெரிய அடிப்படை அந்த அஸ்திபார உபதேசங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய பாவம் எப்படி இன்னொருத்தர் மேலே போகும்? இன்னொருத்தர் மேலே போகுமா? போகுதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று, எல்லாருமா சேர்ந்து நம்ம போய் என்னமோ செஞ்சோமோ இல்லையோ, தேவனே ஒரு கணக்கு வச்சுட்டார், உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கட்டும். இயேசுவானவர் ஏற்றுக்கிட்டார். அப்போ உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவித்தார். ஆனால் ரட்சிக்கப்படணுமானா, நம்ம பாவம் தொலையணுமானா எப்படி? இப்போ இந்த பலி செலுத்துறதுல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இது எல்லாத்துலேயும் போய் ஒரு ஆடு பலி செலுத்துகிறப்ப போய் தலையில் கை வச்சானோ, அப்படி கை வச்சாதான் இவன் பாவம் போகுது. உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கிட்டா அவர் சிலுவையில் பாடுபட்டாருங்க, ஓகே. ஆனால் நம்மால் கேட்டால் ஏன் பாவம் போகலையே? இவன் பாவத்தை போக்கணும்னா இவனே கொண்டு போய், இயேசுவே நீரே தேவனுடைய குமாரன் மேசியா, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டீர், அதில் என் பாவத்துக்கும் பட்டிருக்கிறீர், அதை நான் இப்போ அங்கீகரித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசுவானவர் மேலே என்னுடைய பாவத்தை வைக்கிறேன்னு இங்கே சொல்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த போகிறப்ப அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவன் கை வைப்பானான். அப்படி கை வைக்கிறப்ப இந்த பாவமெல்லாம் அங்கே போயிருச்சான். அதே போல் இன்றைக்கி நம்ம இயேசுவை ஏற்றுக்கிறேன். எப்படி? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா என்னன்னு ஏற்றுக்கிறீங்க? தேவனுடைய குமாரனா? அது போதுமா? இயேசுவை தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கிட்டால் போதுமா? பத்தாதுங்க. அது தேவனுடைய குமாரன் மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் பரிசுத்தமானவர், அதுவும் பத்தாதுங்க. பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் பலியானார், அங்கே தாங்க விஷயம் வருது. என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் அங்கே அனுபவித்தார். அதை நம்ப சொல்கிறார். அதை நம்புகிறேன். ஐயோ ஆண்டவரே, நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய பாவமெல்லாம் நீர் ஏற்றுக்கிட்டேரே, சிலுவையில் சுமந்தீரே, உமக்கு நன்றி, நீர் கொடுக்குற பாவ மன்னிப்புக்காக விடுதலைக்காக நன்றின்னு சொல்லிடுவான். அப்படி இல்லாதவன் என்ன செய்வான்? ஆமாம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும், நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு ஆள் தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? அவன் அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பான். நியாயமானு கேட்டுக்கிட்டு இருப்பான். எப்பா நியாயமோ அநியாயமோ அது நம்ம சொல்கிறதுல இல்லைடா, அது அவர் சொல்கிறதுல இருக்குது. பெரியவர் அவர் தான் தீர்மானிக்கிறாரு, லெஃப்டா ரைட்டான்னு தீர்மானிக்கிறாரு. நீ இந்த பக்கம் நில்லு, நீ இந்த பக்கம் நில்லு, வளர்த்தியாக இருக்கவங்களாம் பின்னாடி நில்லு, குட்டையாக இருக்கவங்களாம் முன்னாடி உட்காரு. ஒரு ஃபோட்டோகிராஃப்க்கு எடுக்க போனால் வளர்த்தியாக இருக்கவங்களாம் பின்னாடி ரோலவா, குட்டையாக இருக்கவங்களாம் முன்னாடி நில்லு, அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருக்காங்களா அவங்களுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார வை அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது அந்த எடுக்கிற ஆளுங்க, ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க. இன்றைக்கி வாழ்க்கை காரியங்களை நிர்ணயிக்கிறது தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வ வல்லமையுள்ள அவர் சொல்கிறது தான் சட்டம். ஏங்க நம்ம போய் சட்டம் போட முடியுமா? நம்ம சட்டம் போட முடியாது. ராஜா தான் சட்டம் போடுவான். ராஜாவுக்கு என்ன சட்டம்? அவனுக்கு தனக்கு சட்டமே கிடையாது, அவன் இஷ்டத்துக்கு செய்கிறதெல்லாம் சட்டம்தான். அப்படி தேவன் தனக்காக சில காரியங்களை போட்டுக்கிட்டாரு, அவர் சட்டம் போட்டுக்கிட்டாரு. அவர் சட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி என்னுடைய குமாரன் இந்த எல்லாருடைய பாவங்களுக்காக போய் சிலுவையில் பலியாவார், எல்லாருடைய பாவத்தையும் நான் அங்கே வச்சுருவேன். தேவன், பிதாவாகிய தேவன்
ஆதாமுடைய பாவம் வம்சவழியில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் எடுத்து தேவனே, பிதாவாகிய தேவனே இயேசுவோடைய தலையில் வச்சிட்டாரு. அதை அவர் ஏற்றுக்கிட்டார். ஐயோ என் தலையில் வைக்கிறீர், நான் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லலை. நான் உம்முடைய சித்தம் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாட்ட சொல்லிட்டு அந்த பாவத்துக்கான தண்டனை நான் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்காக வேதனைப்படணும், ரத்தம் சிந்தணும், சாகணும், கண்டதெல்லாம் பேசுவான், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நான் பொறுமையாக இருந்து ஏற்றுக்கிறேன், உமக்கு பிரியமாக இருக்கிறதுக்காக அந்த நீர் என் தலைமையில் வைக்கிற உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த பாருங்கள், விசுவாசிக்கிறவன் கொண்டு போய் கையை ஆட்டு மேலே வைக்கிறான். ஆனால் விசுவாசிக்கிற இயேசு மேலே பிதாவாகிய தேவன் உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் அவர் தலையில் வச்சு விட்டார். அதனால தான் நாம் சாக வேண்டியது போல இன்னொருத்தர் சாகுறாரு, நம்ம பாவமெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு, அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மற்ற எவ்வளவோ ஆராதிக்கப்படுகிறவைகள்லாம் பார்க்குற போது இயேசுவானவர் மட்டும் வித்தியாசமாக இவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். என்னடா இது சிலுவையில் தொங்குறாருன்னா, அது உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணமே இந்த அடிப்படை போதனையில் ஒன்று தான். தேவன் தீர்மானிச்சிட்டார், அவன் பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன், அவன் பட்ட கடனை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி. இன்றைக்கி சில ஆட்கள் நிறையா கடன் பட்டுவிட்டாங்க. கவர்மெண்ட் சொல்லுது, சரி இந்த அளவுக்கு வரைக்கும் கடை வாங்கினவுன்னா கடனை நான் தள்ளுபடி பண்ணுறேன். கவர்மெண்ட்டு தீர்மானிக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து என் கடனை போக்கணும், என் கடனை தள்ளுபடி பண்ணணும், என் கடனை தள்ளுபடி பண்ணணும் என்ன கத்தி கூப்பாடு போடலாம். ஆனால் கவர்மெண்ட்டு செஞ்சால் உண்டு, செய்யலைன்னா இல்லை. அதே போல் தேவன் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கிட்டது தான், ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்கலதான். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் நான் என்னுடைய குமாரனா இயேசுவின் மேலே நான் வைக்கிறேன், அவர் இந்த பாவத்துக்கான பாடுபட்டுக்கிறேன், தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எல்லோரும் வாங்க, நான் எல்லாருடைய பாவங்களையும் இயேசு மேலே வச்சுட்டேன், அதுக்காக அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட வர்றீங்களோ அவர் செஞ்ச பரிகாரம், என்கிட்ட வர்றவங்க என்னுடைய குமாரனா இயேசுவை, தேவனுடைய குமாரனா அவர் இயேசுவை ஏற்றுக்கிறவங்க, ஆண்டவராக ஏற்றுக்கிறவங்க, ரட்சகராக ஏற்றுக்கிறவங்க, அப்படி தேவனுடைய பிள்ளையாக வர்றவங்கள அவர் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே நான் வர்றேன்னா போடா நீ வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்டான்றார். ஆக இந்த ஒரு விஷயம், நம்முடைய பாவங்களை, நம்ம செஞ்ச குற்றங்களை, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அதை நம்ம பெற்றுக்கொள்கிறதான நியாயம். ஆனால் நம்ம பேசுகிற நியாயத்துக்கு மேலே இன்னொரு பெரிய நியாயம் ஒன்று இருக்குது. பெரிய ஒருவர் சொல்கிறாரு, சரி எல்லாம் நான் வேறு பக்கம் அனுப்பிடுறேன், நீ பட்ட கடனெல்லாம் இன்னொருத்தரை கட்ட சொல்லிடுறேன், நீ இன்னுமே ஒழுங்காக இருப்பியா, என் பிள்ளையா இருப்பியான்னு கேட்குறார். அவ்வளவுதான், அவர் கேட்குறதா அவ்வளவுதான். இப்படி கேட்டு சரின்ட்டா உன்னுடைய பாவமெல்லாம் அங்கே போயிடுச்சு. நான் அந்த பகுதியை ஒரு நான் வாசித்து காட்டுறேன். அது திரும்ப திரும்ப வாசித்தாலும் கூட நமக்கு நல்லது. ஏன்னா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, நம்ப முடியுது, விசுவாசிக்க முடியுது. ஒருவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் சர்வ அங்கமும் தகனிக்கப்படணும். சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு தேவனுடைய ஆலயத்து முன்னாடி கொண்டு அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து இவனுடைய பாவமெல்லாம் தொலைக்கப்படும்படி இவன் கையை கொண்டு அந்த ஆட்டு மேலே வச்சு கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்ல கடவன். பாருங்க, இந்த கை வைக்கிறது, இவன் பாவி இப்போ நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே அடிக்கடி காணப்படுகிற ஒரு காட்சி, சில ஆளுக குடும்பத்தோட அல்லது குடும்பத்துக்காக ஒருத்தன் தலைவன் ஆட்டை பிடிச்சிட்டு வர்றான். நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டேன்,
எனக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் வர்றான். ஆசரிப்பு கூட வாசலில் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றான். அங்கே ஆசாரியன்னு சொல்கிறான், நீ இந்த பாவத்துக்காக பரிகாரம் பண்ணணுமா, சரி உன் கையை கொண்டு போய் முதல்ல அது தலை மேலே வையி அப்படின்றான். முதல்ல ஆசாரியன் என்னன்னா, இந்த ஆடு முதல்ல நல்ல ஆடு தானா, கால் நொண்டி மோடம் ஏதாவது கண்ணு போனது அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல ஆடா, ஏன்னா இயேசுநாதர் நல்ல ஆடு, அது மாதிரி இவன் ஆட்டை கொண்டு வந்தானா அப்படின்னு முதல்ல இவன் எவ்வளோ திருட்டு பையா கலாணி பையங்கிறத பார்க்குறத விட்டுட்டு, இந்த ஆடு ஒழுங்காக இருக்கா, இந்த ஆடு பழுதற்றதாக இருக்கா அப்படின்னு. ஆடு பழுதற்றதாக இருக்குதுன்னா சரி, உன் பாவத்தெல்லாம் இது மேலே செலுத்து, இந்த உன் பாவத்தெல்லாம் இந்த ஆட்டு மேலே கையை வச்சு உன் பாவத்தெல்லாம் அது மேலே செலுத்து அப்படின்றான். இவனும் தான் கையை அந்த ஆட்டு மேலே வைக்கிறான். வச்ச பிறகு அப்போ பாவமெல்லாம் அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை கொன்று பலி செலுத்துகிறான் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. அப்போ இந்த கைகளை வைக்குதல்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமானு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் சொன்னேன், வேறு எங்கேயும் அது விவரமோ இல்லையோ, இங்கே கிறிஸ்டியானிட்டியில் இட் ஹோல்ட்ஸ் குட், இதுதான் சரி, இதை தான் தேவன் செஞ்சுருக்கிறாரு. நமக்கே அது நியாயமாக தெரியலை. நம்ம செஞ்ச சேட்டைக்கு அக்கிரமத்துக்கு பாவத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் சாகிறது, அடி வாங்கிறது, நம்ம போக வேண்டிய நரகத்துக்கு அவர் நரகத்துக்கு போகிறது, நம்ம பட்ட கடனை இன்னொரு ஆள் கட்டுறேங்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில்ங்க நியாயம் அப்படின்னு நம்ம நியாயம் பேசுனா நியாயம் பேசுகிற இடத்துல இறக்கமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நியாயம்தான், நியாய தீர்ப்பு தான் பேசுவாங்க, கொடுப்பாங்க. அங்கே இறக்கப்பட்டு சரி உனக்கு விடுதலை செய்கிறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனையோ அதுக்கேற்றாப்புல சட்டப்படி நியாய தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. அங்கே இறக்கத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இறக்கப்படுற இடம் வேறு, அது கோர்ட் இல்லை. நம்ம கோர்ட்டில் போய் ஏறி நின்றுக்கிட்டு அப்போ நம்ம செஞ்ச பாவத்துக்கு குற்றத்துக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணுமே, அது கரெக்டு. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறார், இவன் என் பிள்ளை, இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பாவத்தை விட்டுருங்கன்னு போய் கெஞ்சுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு நான் இம்புட்டு இம்புட்டு ஃபைன் கட்டுறேங்கிறவாங்க. அதுக்கு பதிலாக அந்த எந்த குடும்பத்துக்கு விரோதமாக செஞ்சோமோ அவங்களுக்கு என்னால் செய்யணுமோ செய்கிறேன்பாங்க. என் பிள்ளைய மட்டும் விட்டுருங்க, நாங்கள் சொத்து பூரா தர்றேன் அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அங்கீகரிக்கப்படுறதில்லை. இந்த பாவத்துக்கான தண்டனையை இன்னொருத்தர் ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறார். அதை ஏற்றுக்கிறியான்னு கேட்குறார். வைக்கேரியஸ் டெத்துன்னு அதை நாங்கள் சொல்கிறோம். வைக்கேரியஸ் டெத், ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் தண்டனை அனுபவிக்கிறது, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் சாகிறது. அதை அவர் நியமித்தார். யார்? தேவன். அவர் பேச்சை போய் நீங்கள் பேசுகிறது சரியில்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா? சொன்னாக்க ஆமாடா நான் சொல்கிற பேசுகிறதே தப்புன்ற, அப்போ நான் படம் நரகத்துக்குன்றவார். இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய அதிகாரி கர்த்தர் தான், சர்வ வல்லவர், அதிகாரி, அவருடைய விருப்பங்களையெல்லாம் செய்கிறவர். ஆனால் தனக்குன்னு ஒரு சட்டம் போட்டுக்கிட்டார். இந்த சட்டங்களின்படி தான் நான் செயல்படுவேன்னு. இப்போ எப்படி நம்முடைய அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறதோ, ஊருக்கு சட்டங்கள் வச்சுருக்காங்களோ, அதுபோல் தேவன் தான் உண்மையிலே அண்ட சராசரங்களையும் கவர்ன் பண்ணுற ஆள், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆள், நியாயமாக நீதியாக நடப்பிக்கிற ஆள். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவன் போய் கிறுக்கு போய் இந்த பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், இவனை காப்பாற்றலைன்னா நரகம் போயிடுவேன், இட்டர்னல் ஹெல், நித்திய காலத்துக்கு நரகத்துக்கு போயிடுவேன். அப்போ காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி உண்டாக்கணும். அப்படி பார்க்கும்போது அங்கே தான் இயேசுநாதர் வர்றாரு. நான் அவன் பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு நான் சாகிறேன், நான் நரகத்துக்கு போய்க்கிறேன், இவனை விடுதலை ஆக்கக்கூடுமான விடுதலை ஆக்குங்க, இவன் மனம் திரும்பி வந்தான்னா ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் வர்றாரு. அங்கே தான் இந்த கைகளை வைக்குதல், இந்த பாவங்கள் அங்கே போகிறது. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளையா சபையாக இருக்கீங்கல்ல, உங்களுடைய பாவத்தையெல்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டாரா? அதை நீங்கள் நம்புறீங்களா? இங்கே தான் தகராறே. அதாவது தொடர்ந்து விசுவாசிகள் எங்களை பாவின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணமே, இந்த பாவமெல்லாம் அங்கே போயிடுச்சான்னு அவங்களால திட்டமாக சொல்ல முடியலை.
இது பைபிளில் கர்த்தருடைய காரியங்களில் அடிப்படை சட்டங்களில் அஸ்திவார உபதேசமாக சொல்லப்பட்டதில் கைகளை வைக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வேணால் அதையும் வேணால் ஒரு தடவை வாசித்து காமிச்சிட்றேன். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் அது வருது. எபிரேயர் 6 நம்பர் 1 செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். நம்பர் 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞான ஸ்நானம் பற்றியதான உபதேசங்கள். அடுத்து 4வது கைகளை வைக்குதல். 5வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 6வது நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6 அடிப்படை உபதேசங்களில், அஸ்திபார உபதேசங்களில் இந்த கைகளை வைக்குதல்ங்கிறது 4வது வசனமாக வருது. கைகளை வைக்குதல். இந்த கைகளை வைக்கல் மொட்டை அந்த இடத்துல எழுதி அதனே கை வைக்கிறது. பாஸ்டர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணுவாருங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இங்கே கைகளை வைக்கிறதுங்கிறது அடிப்படை காரியம். எங்கே ஏன் கிறிஸ்டியானிட்டியில் இவ்வளவு ஸ்பெஷலாக அது சொல்லியிருக்குன்னு கேட்டால், இந்த மனுஷருக்கு பதிலாக இயேசுநாதர்ங்கிற இன்னொரு மனுஷர், அவர் மனுஷராக வர்றாரு. தேவனுடைய குமாரன் பரலோகத்திலிருந்து அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அவர் மனுஷராக கிளம்பி வர்றேன் நானுங்க. ஒரு கன்னிகையின் வயிற்றில் பாவம் இல்லாமல் பிறந்து, ஒரு மனுஷனாக பிறந்து, சாதா மனுஷனாக பிறந்து, மற்ற மனுஷன் மாதிரி இருந்து, நான் பரிசுத்தாவின் பலத்தினால் மட்டும் நான் கர்த்தருக்கு என்ற பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டி, கடைசியில் எல்லாருடைய பாவத்தையும் என் மேலே ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நாங்கள் வந்து அந்த தண்டனை எல்லாவற்றையும் நான் அனுபவிச்சுக்கிறேன், அங்கே பாடுபடுறேன், வேதனைப்பட்டுக்கிறேன், ரத்தம் சிந்திக்கிறேன், அங்கே என் உயிரை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்தார். இந்த பைபிளே இவ்வளவுதாங்க, கிறிஸ்டியானிட்டியே இவ்வளவுதாங்க. அதாவது மொத்த பைபிள் 1500 பக்கம் பிடிக்க மட்டும் இருக்கட்டும். ஆனால் அடிப்படை கருத்து என்ன? அது என்ன தான் சொல்லுது? ஆதாம் பாவம் செஞ்சு விட்டான், அவன் வயரா பூரா பாவி. இப்போ அவனை பாவத்திலேருந்து அவனை காப்பாற்றணும். இப்படியே விட்டுட்டாக்கா அவன் நரகத்துக்கு போயிடுவான், நித்திய நரகத்துக்கு போயிடுவான், இட்டர்னல் ஹெல், நித்திய நரகத்துக்கு போயிடுவான். அதனால் அவனை காப்பாற்றணும்னா இப்போ எப்படி காப்பாற்றுறது? பாவம் செஞ்சுட்டான்ல, அப்புறம் அனுபவிக்கணும்ல. அப்போ அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ எல்லோரும் போயிடுவான் நரகத்துக்கு, மனுஷன் இருக்கிற எல்லோரும் போயிடுவான் நரகத்துக்கு. இப்போ கர்த்தருக்கு இவனை காப்பாற்றணும்னு ஆசை. காப்பாற்றணும்னா தன்னுடைய சட்டத்தையே தான் மீற முடியாதுல்ல. அதனால் தண்டனையை நிறைவேற்றவும் செய்யணும். தண்டனை நிறைவேற்றப்போ குறுக்க வந்து அவன் பட்ட கடன் நான் கட்டிக்கிறேன்னு ஏசுனார் குறுக்க வர்றாரு. சண்டைக்காரங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஏசுனார் வர்றாரு. கடைசியில் கடந்து இவர் செத்தார் பாருங்க. அப்படியா? இயேசுவானவர் வந்து அவன் பாவத்துக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு, இந்த நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி, பாவம் இவர் ஏசுனார் இங்கே தொங்கிட்டு இருக்கிறாரே, என்ன சங்கதி? அதாவது பொதுவாக சொல்லுவாங்கள்ல, எவர் என்ன பாவம் பண்ணாரே ஏற்றி விட்டாங்க சிலுவையில், அந்த ரோமர்கள் வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு. ஆனால் என்ன உண்மையாக நடந்துச்சு? தேவன் அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்குன ஆதாமுடைய வம்சத்தார் எல்லாரும் செஞ்ச பாவங்களை இயேசுவானவர் அன்றைக்கி சிலுவையில் ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். இயேசுனார் எந்த குற்றமும் செய்யலை. அவரை எந்த காரணத்துக்காக சிலுவையில் அரைஞ்சாங்க தெரியுமா? இவர் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு, இது தேவ தூஷணம், அதனால இவரை கொல்லணுங்கிறான் அந்த இஸ்ரவேலர் எல்லாரும். அந்த விசாரித்த பிலாத்து, இந்த ஆள்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையா, இது என்னத்துக்கு எந்த கொல்ல சொல்கிற அப்படின்னு சொல்லி போராடுனா, இல்லை நீ கொல்லலைன்னாக்கா ராயனுக்கு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் எழுதிடுவான். அப்படி எழுதி நீங்கள் ராயனுக்கு விரோதமான ஆளுன்னு எழுதிவிடுவான். ஏன்னா இங்கே இந்த ஆள் இவன் வந்து யூதருக்கு ராஜான்னு சொல்கிறேன், ராயனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இது உலகத்தில் இங்கே யூதருக்கு ராஜான்னு ஒரு ஆள் சொன்னால், அப்போ அது வந்து ராயனுக்கு விரோதமான போர்க்கொடி ஏற்றுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, தனி நாடு கேட்குறது மாதிரி காரியம் இல்லையா? நீ வந்து இந்த காரணத்துக்காக சிலுவையில் அறையணும்னு சொல்லி. உண்மையான காரணம், யூதர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான காரணம் வந்து இவர் வந்து தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு, தேவதூஷணம் சொல்கிறார் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அதை போய் அந்த காரணத்தை பிலாத்துக்கிட்ட சொல்ல முடியாது. அது உங்கள் மத சம்பந்தமான விஷயம், அதை நீ எங்கே விட நீ போய் என்னமோ பண்ணிக்க அப்படின்றான்.
அப்போ மத சம்பந்தமான விஷயத்தை பிலாத்துக்கிட்ட போய் சொல்ல முடியல. அப்போ பிலாத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லணும்னா அங்கே தான் இவன் வந்து யூதருக்கு ராஜான்னு தன்னை பற்றி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசிக்கு அவன் என்ன இதில் அறிஞ்சான்? யூதருக்கு ராஜான்னு சொன்னதாக அங்கே சிலுவையில் எழுதி போட்டு வச்சுட்டான். நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா அப்படின்னு எழுதி வச்சுட்டான். அது யூதர்களின் ராஜாவை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அப்போ அந்த ரோமர்களுடைய ஆட்சிக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் இப்படி தான் சிலுவையில் அறைவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த அர்த்தத்தில் அந்த பிலாத்து சிலுவையில் அரைஞ்சதாக கணக்கு. ஆனால் உண்மையிலே பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண விரும்புகிறான். ஏன்னா இவர்கிட்ட பிரச்சனையே இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்போ இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னா இப்போ எனக்கும் உமக்கும் இந்த ரோமர்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விடுதலை பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணால் அந்த யூதர்கள் வந்து நோ 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 அது சரிப்படாது, கொல்லணும். ஏன்னு கேட்டால் இந்த ஆள் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாரு. இப்போ தேவதூஷணம் தான், தேவனுக்கு சமமாக பேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதான் காரணம். ஆனால் நீர் எதையோ சொல்லிக்கும் யூதர்களுடைய ராஜான்னு அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறேன், யூதர்களுடைய ராஜான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டால் யூதர்கள் ராஜாவான்னு ஆமான்றாரு. ஆமான்ட்டாரா? சரி, அப்போ தண்டனை அந்த அடிப்படையில் தான் தண்டனை நிறைவேறதே ஒழிய அது வந்து குற்றமாக பிலாத்து பார்க்கல. அவர் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்ட்டார். அதனால் பிலாத்து விடுதலை பண்ணுறான். ஆனால் உலகத்தார் எல்லாத்தையும் பாவத்தையும் சுமக்கிறதுக்குன்னு சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அதுக்காக தேவன் பிதாவாகி தேவன் இயேசுவை நியமித்து வச்சுருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக நியமித்து வைத்திருந்தார். அப்படியெல்லாம் சொல்ல காரியங்கள் வந்து இந்த இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. இந்த ஆளுகள்லாம் இவங்களுக்கு தெரியாமே பிதாவுடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சும்மா பட்டயத்திறத்தை வெட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் பிசாசு இவரை இவ்வளவு பாடுபடுத்தினாக்க நான் இந்த சிலுவைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து சிலுவையிலே நடந்ததை சொல்லுகிறேன். உங்களுடைய என்னுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருடைய பாவங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். ஆனால் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்திருந்தாலும் அந்த பரிகாரம் யாருக்கு பலிக்கிறது? இதை நம்புகிறேன், இயேசு தேவனுடைய குமாரன், அவர் வந்து என்னுடைய பாவங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அந்த பரிகாரம் பண்ணினார், இதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்கிறவர்களுக்கு இந்த பரிகாரம் பலிக்கிறது, மற்றவர்களுக்கு பலிக்கலை. அதனால் மற்றவங்க நரம் போகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் நம்புறதுனால தேவனே நம்ம எல்லாருடைய பாவத்தை அவர் மேலே வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால உங்கள் கையை இயேசு மேலே நீங்கள் வச்ச மாதிரி கணக்கு. நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் உங்கள் கையை அந்த ஆட்டு மேலே, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மேலே நீங்கள் வச்சதாக கணக்கு. நிறைய பேர் இங்கே என் பாவத்தில் நீங்கள் சுமக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்போ பாவத்தை நீங்கள் சமங்க. நீங்கள் சமந்தா உருப்பிடுவீங்களா? குட்டி சின்ன பாவத்தை கூட அதுக்கான தண்டனையை நம்ம நிறைவேற்ற முடியல, அதை செய்ய முடியல. ஆனால் அவர் வந்து நமக்காக மேலே இறக்கப்பட்டு நம்முடைய பாவத்தை சுமந்தேன்னு சொல்கிறாரே, நீங்கள் ஏற்றுக்கிறவீங்களா? இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. என் பாவம்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களா அவர் மேலே வைக்கிறீங்களா? வச்சிட்டிங்கன்னா அங்கே போயிடுச்சு. நீங்கள் அந்த பாவத்தை இன்னும் வைக்கலையா? இன்னும் அங்கே போகலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள்னா உங்கள் பாரத்தில் இங்கே ஏன் மேலே இறக்கி வைன்னா, இல்லை நீர் ஏற்கனவே ரொம்ப சுமக்கிறீர், நான் வேறு பாரத்தை வச்சு. அப்போ நீங்கள் தான் சுமக்கணும். நீங்கள் சுமந்தால் நீங்கள் அனுபவிக்கணும். ஆனால் அவர் ஏற்கனவே சுமந்துட்டதை அங்கீகரித்து இப்போக்கி இன்னும் எதெல்லாம் பாவமாக இருக்கோ உனக்கு தோணுச்சு எல்லாத்தையும் அவர் தலைமையில் வையின்னு சொன்னால் வைக்கணும். அதாங்க விசுவாசம். இந்த கைகளை வைக்குதல்ங்கிறது ஒரு பெரிய டாக்ட்ரின். அதை நீங்கள் நம்புங்க, ஏற்றுக்கங்க. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் பாவத்தெல்லாம் ஆரம்பம் முதல் இன்றைக்கி வரைக்கும் இன்னுமேல் கூட என்னத்தை தப்பி தவறி செஞ்சால் கூட அதையும் சேர்த்து வச்சு இயேசு மேலே வைக்கிறேன்னு யாராவது சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் பாவமெல்லாம் அங்கே போயிடுச்சு. எல்லா பாவத்தையும் வச்சுட்டிங்களா? ஏதாவது மீதி பாக்கி வச்சுருக்கீங்களா? எல்லா பாவத்தையும் வச்சுட்டே மீதி ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் அப்படியே கணக்கு வச்சுருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் அதான் அனுபவிக்கணும், நரகம் தான் போகணும். அப்புறம்
பாவி எங்கே போவான்? நரகம் தான் போவான். அதனால் எல்லா பாவங்களையும் கொண்டு வச்சிட்டீங்களா நடந்துருச்சு. அப்படி சொன்னால் ஏற்றுக்கிறாரு, உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ.